உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறதே 7 நாட்களுக்கு நம்ம என்ன மாதிரியான கோலங்களை பூஜை ரூமில் போடணும், கோலம் போடும் பொழுது நம்ம என்னென்னலாம் கவனிக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ஏன் வாசலில் கோலம் போடுறோம்? 2 காரணம் தாங்க. நம்ம யாரையாவது வீட்டுக்குள்ளே கூப்பிடணும் அப்படின்னா வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வரவேற்போம், இல்லை வெல்கம்னாதும் சொல்லுவோம் இல்லைங்களா, சிரிச்ச முகத்தோட. இது வரக்கூடிய அந்த மனிதரை நாம் இன்முகத்தோடு வரவேற்கிற ஒரு நிகழ்ச்சி. அதே மாதிரி நமக்கு தேவதைகள் எல்லோரும் நம் வான்மண்டலத்தில் போய்கிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாரும் அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய தேவதைகள் இப்படி வாசலை நம்ம கடந்து போகும் பொழுது மங்களகரமாக இருக்க வேண்டும். அடுத்தது மகாலட்சுமி தினமும் நம்ம வீட்டுக்குள்ள எந்தெந்த அப்படி போகும் பொழுது வான்மண்டலத்திலேருந்து பார்க்கும் பொழுது எந்தெந்த வீட்டிலெல்லாம் மங்களகரமாக கோலம் போட்டிருக்காங்கன்னு பார்ப்பாங்களாம். அப்போ அழகான அந்த கோலங்கள் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம இல்லத்துக்குள்ள செலுத்தும். ஏன்னா வாசலில் யாராவது நடந்து போனாங்கன்னா கோலம் அழகாக இருக்கா, அழகாக இருக்குது, ஓ சூப்பராக இருக்குது இந்த வீடு அப்படிங்கிறது அவங்க நினச்சிட்டு போவாங்க. இதே கோலம் போடாமல் நம்ம இருந்தோம் அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு துர்செய்தி இந்த வீட்டில் நடந்திருக்குது போல அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு போவாங்க. இதே நமக்கு வழி வழியாக நம்மளுடைய மனிதனுடைய எண்ண ஓட்டங்கள் இந்த கோலத்திலேருந்தே ஆரம்பிக்குது. வாசலில் பார்க்கும் பொழுது அந்த வீட்டை பற்றி ஒரு ஒப்பீனியன், சரிங்களா? அதனால தான் நம்ம பித்தர்களுக்கெல்லாம் அமாவாசை அன்னைக்கு பித்தர்களுக்கு நம்ம என்னைக்கெல்லாம் திதி வீட்டில் நம்ம பூஜைகள் செய்கிறோமோ அன்னைக்கு கோலம் போடக்கூடாது. ஏன்னா பித்தர்கள் தினமும் காலையில் 5 to 5:30 அந்த பிரம்ம நேரத்தில் நிற்பாங்களாம். அப்போ நம்ம கோலம் இதெல்லாம் போட்டு அங்கே இருக்கும் பொழுது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய திதி அன்னைக்கு, இன்னைக்கு நமக்கு திதி இல்லை போல இருக்கு, மங்களகரமாக கோலம்லாம் போட்டிருக்குன்னு போயிடுவாங்களாம். அதனால தான் நம்ம அன்னைக்கு கோலம் போடக்கூடாதுங்கிறதுடைய தாத்பரியமும் அதுதான். அதனால தான் அமாவாசை அன்னைக்கு நம்ம கோலம் போடுறதில்லை, சரிங்களா? இதே மாதிரி இருக்கக்கூடிய இந்த கோலமானது எப்படியெல்லாம் போடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மகாலட்சுமி வாசம் செய்வதற்காக இந்த கோலம் போடுறோம். அதை பச்சரிசியில் போடும் பொழுது அந்த சின்ன சின்ன எறும்புகள் அதை சாப்பிட்டு அவங்க உயிர் வாழும் பொழுது நம்ம ஒரு காலையிலே ஒரு நல்ல காரியமாக ஒருத்தருக்கு நம்ம அன்னதானம் கொடுத்ததுக்கு சமமாக அந்த எறும்புகளுக்கு இந்த உணவை கொடுக்குறோம் ஒரு உயிருக்கு. அது நம்ம செய்யக்கூடிய புண்ணியத்தை காலையிலேயே ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக பச்சரிசி மாவில் தான் கோலம் போடணும் அப்படின்னு நமக்கு அந்த தாத்பரியம் பரம்பரையாக வந்துக்கிட்டு இருக்குது. அதுதான் உண்மையும் கூட. அதே நேரத்தில் அதிகாலை சூரிய உதயத்துக்கு முன்னரே அந்த அதாவது காலையில் 6 மணிக்கு சூரிய உதயம் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்திலேயே நம்ம காலையில் கிளம்பி கோலம் போடுறது விசேஷம். அப்போ வீட்டு வாசல் அழகாக சுத்தம் பண்ணிட்டு அந்த காலத்தில் சாணியை தெளித்து கோலம் போடுவாங்க கிருமி நாசினியாக. அது பிற்காலத்தில் கொஞ்சம் மஞ்சள் தெளிச்சுட்டு கோலம் போடுறதாக இருந்தது. இப்போ அதெல்லாம் முடியாததுனால வெறும் நீர் தெளிக்கிறாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் தொற்று நோயினுடைய அபாயம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வீட்டில் நானே பார்க்குறேன் மஞ்சள் தெளித்து கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பழையது திரும்புது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான், சரிங்களா? அதே மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா வெறும் நீரை தெளிச்சுட்டு நம்ம அந்த வாசலுக்கு தூய்மைப்படுத்திட்டு கூட்டி பெருக்கிட்டு அப்போ அரிசி மாவால் கோலம் போடணும். கோலம் தொடக்கமும் மற்றும் முடிவானது எப்பயும் மேற்கு புறமாக இருக்க வேண்டும். ஏன்னா சூரியனுடைய அஸ்தமனமும் சந்திரனுடைய உதயமும் மேற்கில் தான் ஆகுது இல்லைங்களா? அப்போ நம்ம அதையும் சேர்த்து சூரியன் சந்திரன் இவர்களை சேர்த்து 2 பேரும் அந்த அஸ்தமனமும் உதயமும் ஆகக்கூடிய அந்த நேரத்துக்கு அந்த திசைக்கு மேற்கு திசையில தான் நம்ம மேற்கு பக்கமாக தொடங்க வேணும், அங்கேயே முடிக்க வேணும். கோலம் பார்த்தீங்க அப்படின்னா காவி வண்ணத்தில் தீட்டலாம். கோலத்துக்கு நடுவில் சாணத்தை வச்சு அதில் பெருமாளை அதில் ஒரு புஷ்பத்தை வைக்கிறது ரொம்ப சிறப்பு. சாணம் பசுமையானதாக இருக்கணும். அந்த கோலத்தில் அந்த சாணத்தை விஷ்ணு பெருமானையும்
மாவு வெள்ளையா இருக்காது, பிரம்மாவையும் அதுல காவி போடுவாங்க தெரியுமா, பார்டர் கட்டுவாங்க இல்லையா காவி, அது வந்து பரமேஸ்வரனையும் குறிக்கக்கூடியதாக இருக்கும். அதுதான் அதனாலதான் கோயில்லையும் பார்த்தீங்கன்னா வெள்ளையும் காவியுமாகத்தான் இதுவும் பெயிண்டும் அடிப்பாங்க கோயில்ல பார்த்தீங்க அப்படின்னு. சரிங்களா? கோலம் போட்டதுக்கு அப்புறம் அது நடுப்புற சாணி வச்சு பூசணிக்காய், செம்பருத்தி பூ இதெல்லாம் அது நடுவில் வைக்கலாம். பூசணி வந்து மஞ்சள் கலர்ல இருக்கும், செம்பருத்தி சிகப்பு கலர்ல இருக்கும். செம்பருத்தி விநாயக பெருமானோடது, பூசணி குரு பகவானோடது. அதனாலதான் அந்த தாத்பரியமாக அந்த பூவை நம்ம வைக்கும் பொழுது அது அஷ்ட ஐஸ்வர்யங்கள் நமக்கு வருங்கிறதுக்காக அந்த 2 பூவை வைக்கிறதே பழக்கமா மார்கழி மாதத்துல பார்த்தீங்கன்னா 30 நாளும் அதை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. கோலம் போடும் பொழுது நம்ம கவனிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா, முக்கியமானது வலது கையால் மட்டுமே கோலம் போடணும். சில பேருக்கு இடது கை பழக்கம் இருக்கும், இடது கையால் எப்பயும் கோலம் போடக்கூடாது. ஆள்காட்டி விரலை தவிர்த்து பிற விரல்களை வச்சுதான் நம்ம கோலம் போடணும். குடிந்து நின்றபடி தான் கோலம் போடணும், உட்காந்து கோலம் போடக்கூடாது. ஏன்னா குடிஞ்சு நின்று நம்ம போடும் பொழுதுதான் நம்ம ரத்த ஓட்டம் சீராகும். நம்ம சூரிய நமஸ்காரம்லாம் குடிஞ்சு இருந்து பண்றோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியுடைய தாத்பரியம்தான் இதை கோலத்துடைய ஆரம்பம். அதனால குனிஞ்சுதான் கோலம் போடணும், உட்காந்துக்கிட்டு கோலம் போடக்கூடாது. தெற்கு திசையை நோக்கியோ அல்லது தெற்கு திசையை முடியும்படியோ கோலம் போடக்கூடாது. ஏன் அப்படின்னா தெற்கு பாகங்கிறது வந்து யமனுக்கு உகந்த ஒரு திசை அது. அப்ப அந்த திசையில ஆரம்பிச்சோ அல்ல அந்த திசையில முடியவோ கூடாது. ஏன்னா யமன தேவையே இல்லாம நம்ம இங்க வரவழைக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அது சொல்லப்பட்டது. தெற்கு திசையை நோக்கி நம்ம நின்றுக்கிட்டும் போடக்கூடாது, தெற்கு திசையை ஆரம்பிக்கவும் கூடாது, தெற்கு திசையில கோலம் முடியவும் கூடாது. சுப தினங்கள்ல பாத்தீங்கன்னா ஒற்றை கோடுகள்ல கோலம் இருக்கக்கூடாது, இரட்டை கோடுகள் 2 கோடா நம்ம போடணும் சுப தினங்கள் இருக்கக்கூடிய நாட்கள்ல. தெய்வீக வடிவங்களை கொடுக்கக்கூடிய கோலங்களை வீட்டு வாசல்ல நம்ம போடக்கூடாது. தெய்வீக எந்திரங்களை குறிக்கும் ஹிருதய கமலம், ஐஸ்வர்ய கோலங்கள், ஸ்ரீ சக்கர கோலங்கள், சில பேர் பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான், சிவன் இவங்களையெல்லாம் வரைவாங்க. அதையெல்லாம் அந்த கோலங்களையோ இல்லை நவகிரகங்கள் கோலங்கள் இதில் கொடுத்துருக்க. அது ஒன்லி பூஜை ரூமில் மட்டும்தான் இந்த வீடியோவில் வரும். பூஜை ரூமில் மட்டும்தான் அந்த கோலத்தை போடணுமே தவிர வாசலில் போடக்கூடாது. ஏன்னா நம்ம வாசலில் போடும் பொழுது மிதிச்சுக்கிட்டு உள்ளார வருவான், காலில் படும். அப்போ பாடும் பொழுது அதெல்லாம் சில அபவாதங்களை நமக்கு கொடுக்கும். இதை தேவையில்லாமல் அதை செய்யக்கூடாது. அதை கண்டிப்பாக வாசலில் போடக்கூடாது. அரிசி மாவில் போடலாம், அல்லது மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, அந்த மஞ்சள்ல அரிசி மாவும் மஞ்சளும் கலந்து அப்படி போடலாம், கிருமி நாசினியாக அது இருக்கும். அமாவாசை அது முன்னோர்களுக்கு சிராத்தம் கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில், சிராத்தம் நாங்கள் வந்து கடலில் தானே கொடுக்குறோம், இல்லை குளக்கரையில் கொடுக்குறோம், ஆறில் கொடுக்குறோம், வாசலில் கோலம் போட்டால் என்ன அப்படின்னு நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக சிராத்தம் அமாவாசை திதி அன்னைக்கு கோலம் போடவே கூடாது. சரிங்களா? சரி, ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா செந்தாமரை கோலம் போடலாம், சூரிய கோலம் போடலாம், திங்கட்கிழமை அல்லி மலர் கோலங்கள் போடலாம், செவ்வாய்க்கிழமை வில்வ இலை கோலங்கள் போடலாம், புதன்கிழமை மாவிலை கோலங்கள், வியாழக்கிழமை துளசி மாட கோலங்கள், வெள்ளிக்கிழமை மற்றும் பௌர்ணமி அன்னைக்கு தாமரை கோலம் 8 இதழோட இருக்கக்கூடிய தாமரை கோலம், சனிக்கிழமை பவளமல்லி கோலம். இதுங்கெல்லாம் இந்த கோலத்தை எல்லாம் என்ன எப்போ எங்க போடணும் அப்படின்னா பூஜை ரூம்ல போடணும், வாசல்ல போடக்கூடாது. சரிங்களா? வெள்ளிக்கிழமை மட்டும் புள்ளி வச்ச கோலம் போடக்கூடாது வாசல்ல. வெறும் நீங்க மற்ற மலர் கோலமோ மற்ற கோலங்களோ போட்டுக்குங்க. வெள்ளிக்கிழமை மட்டும் புள்ளி வச்சு அதில் அடைச்சி நம்ம புள்ளி கோலம் போட சொல்றோம் இல்லைங்களா, அது போடாம ரங்கோலி மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் கோலங்கள் போடலாம், அது ரொம்ப சிறப்பு. சரி, நம்ம இல்லத்துல கோலங்கள் போடுவதனால என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அது பார்க்கணும்ல. ஏன் கோலம் காலைல கிளம்பி வாச தெளித்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்கிறதோடைய தாத்பரியம் ஒன்று, உடம்புக்கு எக்ஸசைஸு, பெண்களுக்கு கூட்டி இது பண்ணும் பொழுது நம்ம ரிலாக்ஸாக நைட்டு ஃபுல்லாக ஒரு 8 மணி நேரம் தூங்கியிருப்போம், இல்லை 7 மணி நேரம் தூங்கியிருப்போம். காலையில் கிளம்பி அதை நம்ம கூட்டி பெருக்கி கோலம் போடும் பொழுது நம்ம இடுப்பு இதெல்லாம் நல்ல எக்ஸசைஸாக அது மாறும். சரிங்களா? வார்ம் அப் பண்ணிக்கிற மாதிரி. ஏன்னா ஸ்லோவாக ஆரம்பித்து போட்டு நம்ம வருவோம் நிதானமாக கோலம், அதுக்காக உள்ளது. இது கொஞ்சம் உடற்பயிற்சிக்காக நம்ம முன்னோர்கள் இது பண்ணது. அதே காலகட்டத்தில் நம்ம அரிசி மாவில் போடும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய எறும்புகளுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் அது உணவாக போகுது. இது 2வது விஷயம். 3வது விஷயம், ஆன்மீகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் வரும். நம்ம
அதே சமயம் நம்ம வாச தெளித்து சாணி தெளிச்சோ இல்லை மஞ்சள் தெளிச்சோ கோலம் போடும் பொழுது கிருமி நாசினியாக இருக்குது. தூர் சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ளே வராது. அரிசி மாவுனால கோலம் போடுறதுனால உயிரினங்களுக்கு நம்ம அன்னதானம் கொடுக்குறோம். அதனால காலையிலேயே தானத்தில் அந்த நாளை நம்ம ஆரம்பிக்கிறோம். மற்றும் ஒரு சிறப்பு, அதே மாதிரி உங்களுடைய சுவர் இருக்கு இல்லைங்களா, வீட்டு சுவர் ஓரமெல்லாம் போட்டிங்கன்னா பார்டர் கோலங்கள் போடணும். அப்படி போட்டோம்னா தீய சக்திகள் அது தடுக்கும், வல்லமை கொண்டது. அதை நீங்கள் அந்த பார்டர் கோலங்களில் ரெட்டப்படையில் போட்டுக்கிட்டு இருக்கணும். சரிங்களா? கோலத்தில் 8 பக்கங்களிலும் பூக்களை வச்சிங்க அப்படின்னா அந்த திக்பாலகர்கள் 8 பக்கமும் இருக்கக்கூடிய திக்பாலர்கள் மகிழ்ச்சி அடைவார்களாம். அதனால் நமக்கு நல்ல பலன்கள் கட்டும். 8 திசைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த இதுக்கு 8 பூவை வைக்கும் பொழுது அது சிறப்பான ஒரு பலனை தரும். அதே சமயத்தில் சாணம் இடுவதனால கிருமி நாசினியை அது இருக்குது. மஞ்சளை தெளிக்கிறதுனாலையும் கிருமி நாசினியாக இருக்குது. வேற எதுவுமே இல்லை. கோலம் போட்டு நடுப்புற மஞ்சள் வச்சு அதில் புஷ்பங்கள் வைக்கும் பொழுதும் அதுவும் கிருமி நாசினியாக செயல்படும். அதனால தான் மார்கழி மாதத்தில் நம்ம அதிகாலையில் கிளம்பி நம்ம கோலம் போட்டுட்டு அது நடுப்புற ஒரு சாணியை வச்சு அதில் புஷ்பத்தை நம்ம வைக்கிறோம். அது உடல் ஆரோக்கியத்திற்கும் உள்ளத்திற்கு எண்ணற்ற ஒரு மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அந்த கோலம் போடும் பொழுது கம்பேரிசனில் இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அந்த பெண்கள் கூட இருந்துக்கிட்ட ஒரு சுகமான ஒரு உரையாடலாக அது காலையில் ஆரம்பிக்கும். கோலம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வழிபாட்டு முறைகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக அது இருக்குது. இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோயிலில் தினமும் கோலம் போட முடியாது அப்படிங்கிறதுனால தான் பெயிண்ட்லேயாவது அழகழகாக கோலத்தை போட்டிருக்காங்க. கீழே பார்த்து நம்ம நடக்கும் பொழுது அந்த கோலங்கள், அந்த கலர் கோலங்கள் நமக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்குது இல்லைங்களா? அதனால் நம்ம கோலம் அப்படிங்கிறது அது ஒரு வேலையாக நினச்சி செய்யாமல் அது ஒரு வழிபாடாக பயபக்தியுடன் நம்ம நாள்தோறும் இந்த கோலத்தை இடும் பொழுது உடலில் எக்ஸசைஸ் ஆகவும் நம்ம உடல் நலத்திற்கும் நல்லது. அன்னதானம் கொடுக்கறதுனால தான தர்ம காரியங்கள் காலையிலேயே நம்ம முதல் வேலையாக அதை ஆரம்பிக்கிறோம். அது இன்னொரு சிறப்பு. அடுத்தது நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம இல்லங்களில் வரும். நல்ல ஒரு கிருமி நாசினியை காலையிலேயே நம்ம வாசலில் கொடுத்துட்றோம் இல்லைங்களா? மஞ்சள் எல்லார் வீட்லேயும் இருக்கும். மஞ்சள் கலந்து நடுப்புற ஒரு டெக்கரேட் பண்ணும் பொழுது கூட அது நல்லதாகவே இருக்கும். சரிங்களா? இவ்வாறு நம் எல்லோரும் கோலத்தை போடும் பொழுது இவற்றையெல்லாம் கவனத்தில் வைத்து பூஜை ரூமில் எந்த கோலம் போடணும், வெளியில் எந்த கோலம் போடணுங்கிறத நினைவில் வைத்து நம் செயல்பட்டோம் என்றால் நம் இல்லத்தில் எப்பொழுதும் செல்வம் பெருகும். நாளும் சீரும் சிறப்புடன் அந்த நாளை நம்ம ஆரம்பிக்கலாம். சரிங்களா? இவ்வாறாக நீங்கள் செய்து எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் எனது நோக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.